கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்க 4 பேரையும் வழி நடத்தி எல்லாவித ஆபத்திலும் இருந்து எங்களை காத்து வழி நடத்தின தேவனை கூடான கூடி ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை ஆபத்து! என் கணவருக்கும் உடம்பு முடியாம இருந்தாங்க, அவங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை ஜீவனும் பலனும் தந்தாங்க. பிள்ளைங்களையும் பாதுகாத்தாங்க, எனக்கும் நல்ல சுகம் தந்தாங்க. வேலையும் கூட இருந்து எங்க சிறு தொழில தேவன் நல்ல ஞானமும் அவர் தந்து என் கணவருக்கு ஒரு நல்ல ஒரு அந்த அச்சு மறுக்கு மிஷின் அந்த இதை செய்யவும் அதை ஞானமாய் கற்றுக் கொடுத்து செய்ய எங்களுக்கு கிருபை தந்த தேவனை துதிக்கிறேன். பிறகு கடந்த ஆண்டு பல எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை, அம்மா வீட்டுல. அது நிமித்தம் நாங்க ரொம்ப எங்க வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருந்தது. சபைக்கு தான் வந்துட்டு இருக்கோம். எந்த விஷயத்துக்கும் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணும், அவங்க எங்களுக்காக ஜெபிப்பாங்க, விடுதலை தருவாங்க ஏசப்பா. அப்போ எங்க வீட்டுக்கு போகக்கூடாது, பேசக்கூடாதுன்ற ஒரு கட்டளை தேவன் தந்து வந்தது. அதே மீறி சில காரியங்கள் மித்த நாங்க அங்க கடந்து போய் எங்க வேலையை அங்க செய்யறோம். ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லாதனால அந்த இடத்துக்கு போக வேண்டியது வந்தது. அங்க ரொம்பவும் எங்களை அவங்க ரொம்ப நடத்தின விதமே சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப பாடுகள் அனுபவிச்சோம். ஏன்னா ஆண்டவர் சொல்ல மீறி நாங்க அங்க கடந்து போனோம். கடந்து போயிட்டு ரொம்ப பாடுகள் அனுபவிச்சோம். இதனால வீட்டுல பல போராட்டம் குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு எடுத்து தெரியாம செய்துட்டு, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பான்னு கேட்டோம். அப்பவும் மன்னிப்பு சரியா இல்லை. ஒரு நாள் சபையில அப்ப பாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்தது. மறுபடியும் நீங்க கீழ்ப்படியல அப்படின்னாங்க. இப்போ எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா எங்க தொழில் செய்தாதான் எங்களுக்கும் பாடுகள் நடக்கும், எல்லா இதுவும் முடியும். அந்த வேளையில எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம நாங்க மாட்டிக்கிட்டோமே ஆண்டவரே அப்படின்ற ஒரு சிறையிருப்புல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமே அப்பான்னு கதறி அழுதேன். எனக்கு ஒண்ணுமே முடியல. அப்ப அவங்க சொன்னாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, தேவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு அவங்க கோபமா பாஸ்ட் பேசினாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்க அப்பா எனக்கு அங்க சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம இந்த ஸ்டேஜ்ல ஒரு மாச உபவாச கூட்டத்துல கலந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயர்ல நின்றுட்டு எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பாஸ்ட் எங்க தலையில ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க காலை பிடிச்சு நான் அழுதேன் நல்லா. எனக்கு அவங்க காலா தெரியல, ஏசப்பாக்க கால் ரொம்ப பஞ்சா மெதுவா அழகா, அது மாதிரி நம்ம வெண்மையை பார்த்திருக்கவே மாட்டோம். தொடும்போது ஒரு ஐஸ் எப்படி இருக்கும், அது கூட அந்த ஐஸ் கட்டி கூட ரொம்ப இதுன்னு சொல்லலாம், அதை விட மென்மையாக ஒரு பஞ்சு நான் எப்படி தொட்டேன், அது ஏசப்பா காலை நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு அதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. இந்த இடத்துல ஏசப்பா தான் நின்று பாஸ்டரோட பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே ஏசப்பா தான் நடத்துறாங்க. விசுவாசத்தோட நம்ம பார்த்தா அவங்க மூலியமா ஏசப்பா வெளிப்படுறாங்க, அதான் உண்மை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து எப்படி அடுத்து சொல்லணும்னு உள்ள ரொம்ப சந்தோஷத்துல வீட்டுக்கு கடந்து போனேன். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாத. நான் மறுநாள் தான் சொன்னேன், இப்படி பாருங்க நான் தொட்டி என் கண்ணீர் வடிஞ்சது அந்த இடத்துல. ஆனா அவங்க காலை நான் தொடல, ஏசப்பாக்க காலை தான் நான் தொட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி எவ்வளவு அழகா இருந்ததுன்னு நான் ரசிச்சேன். ரொம்ப அந்த இடத்துல எனக்கு தான் தெரியாது, நான் ஏசப்பாக்க காலை தான் பிடிச்சிருக்கேன், ஏன்னா பாஸ்டருக்கு காலை நான் பிடிக்கல. அப்படி ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனேன். இன்னைக்கும் எனக்கு அந்த சந்தோஷம் மாறவே இல்லை மனசுக்குள்ள. இனி எங்களை ரொம்ப நடத்துவான்ற விசுவாசத்தோட நாங்க 4 பேரும் இருக்கோம். இன்னும் பெரிய ஒரு சாட்சி உள்ள குடும்பமா இதே மேடையில நாங்க 4 பேரும் நின்று சொல்ல தேவன் நிறுத்த போகிறார் சீக்கிரத்துல. அதையும் விசுவாசிக்கிறோம். ஏசப்பாவுக்கு இம்மட்டும் எங்களுக்கு சுகம் தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி என் சிறிய சாட்சியை முடிக்கிறேன்.